திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு, தொழில்நெறி வழிகாட்டுமையம் மற்றும் தமிழ்நாடு ஊரக, நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு பெற்ற நபர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பணி நியமன ஆணையை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மண்டல் தலைவர் மதிவாணன், மகளிர் திட்ட இயக்குனர் சுரேஷ், திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அருள், மண்டல இணை இயக்குனர் வேலைவாய்ப்பு அருணகிரி, துணை இயக்குனர் மகாராணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்தியா நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கான ஆணையை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து கீர்த்தனா, பிலால் அகமது, முகமது பைசல், சகினா பானு, முகமது இர்ஃபான், கோகுல கண்ணன், முகமது அஜ்மல், சாகுல் ஹமீது, நவீனா, ஈசா முகமது, சரண்யா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நம்ம 9 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக 1545 கம்பெனிகளில் 4389 வேலை வாய்ப்புகளை நம்ம வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் நடந்த முகாம்களில் 36,000 பேர் கலந்துருக்காங்க. இன்றைக்கி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றிருக்கிற முகாமில் தோராயமாக 170 கம்பெனிஸ் இதுவரைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து வேலை தேடி வந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே நமக்கு 2000 நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கு காலையில் நடந்த இன்டர்வியூஸில் மட்டுமே பிளேஸ் ஆன ஒரு 100 பேருக்கு பணி நியமன ஆணைகள் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஈவினிங்குள்ளே ஒரு 400 to 500 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டிலேயே இன்னொரு முகாம் இருக்குது, இன்னொரு முகாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த முகாமுக்குரிய நடவடிக்கைகளையும் பூர்வாங்க நடவடிக்கைகள் இப்பயே தொடங்கி இருக்கும். இந்த முறைப்படுத்துதல் ரிலேட்டடாக நாளை மாலை 3 மணிக்கு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஆர்ஓ தலைமையில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மீட்டிங்கோட முடிவில் நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனைக்கு இடம் வராத மாதிரி இந்த திங்கட்கிழமை நடக்கிற மீட்டிங்கில் we will take action. Thank you. திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நம்ம 9 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக 1545 கம்பெனிகளில் 4389 வேலை வாய்ப்புகளை நம்ம வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் நடந்த முகாம்களில் 36,000 பேர் கலந்துருக்காங்க. இன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றிருக்கிற முகாமில் தோராயமாக 170 கம்பெனிஸ் இதுவரைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து வேலை தேடி வந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே நமக்கு 2000 நோக்கி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு காலையில் நடந்த இன்டர்வியூஸில் மட்டுமே பிளேஸ் ஆன ஒரு 100 பேருக்கு பணி நியமன ஆணைகள் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஈவினிங்குள்ளே ஒரு 400 to 500 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குறதுக்குரிய நடவடிக்கைகள் இருக்கு. நல்ல முயற்சி, நிறைய பேர் வேலை கிடைச்சிருக்கு. இது மாதிரி
இந்த ஆண்டிலேயே இன்னொரு முகாம் இருக்கு, இன்னொரு முகாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த முகாமுக்குரிய நடவடிக்கைகளையும் பூர்வாங்க நடவடிக்கைகள் இப்பயே தொடங்கி இருக்கும். பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநரே மோதல் ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு உயிரை வந்திருக்காரு. இந்த முறைப்படுத்துதல் நடவடிக்கை இந்த முறைப்படுத்துதல் ரிலேட்டடா நாளை மாலை 3 மணிக்கு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஆர்ஓ தலைமையில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மீட்டிங்கோட முடிவில் நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அந்த பிரச்சனைக்கு இடம் வராத மாதிரி இந்த திங்கட்கிழமை நடக்கிற மீட்டிங்ல வில் டேக் ஆக்ஷன்.